குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ஒரு எலிப்ஸில் ஒரு நார்மல் ஒரு டேஞ்சன்ட் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி எலிப்ஸு எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தடில் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத லெக்சர் 12 நீங்கள் பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் லெக்சர் 12 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலிப்ஸை எக்ஸென்ட்ரிசிட்டி மெத்தடில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ அந்த எலிப்ஸில் ஒரு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த எலிப்ஸை பாருங்கள். இதில் நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் ஆன் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ் ஆர் எலிப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆன் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ் அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள், ஆன் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ் அப்படிங்கிறது பி, ரைட்டுங்களா? இதை நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ P அப்படிங்கிறது எனி பாயிண்ட் ஆன் த கர்வ், ரைட்டுங்களா? இந்த எலிப்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம Pன்ற ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு டேஞ்சன்ட் அப்படிங்கிறது இந்த PQ, ஓகேங்களா? இந்த லைன் தான் என்ன சார் அப்படின்னோன்னா டேஞ்சன்ட். இதுக்கு பர்பண்டிகுலராக வரைகிற இந்த PR அப்படிங்கிறது என்ன அப்படின்னோன்னா நார்மல். ஓகே, இதை தான் எப்படி நம்ம வரைய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கர்வில் எலிப்ஸ் கர்வில் Pன்ற ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, எந்த இடத்துல வேணும்னா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த Pலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைன் வரைஞ்சி Fோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம அந்த CF நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸ். Fங்கிறது ஃபோக்கஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் டு ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த Fோட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கர்வில் மார்க் பண்ண பாயிண்ட் Pயை Fோட ஜாயின் பண்ணுங்கள். டிராப்டரை யூஸ் பண்ணி ப்ராப்பராக ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த PFக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தட் இஸ் 90 டிகிரி. ஓகே, ஒரு லைனை வரைஞ்சி அது இந்த டைரக்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, எது AB, இந்த ABயோட மீட் பண்ணுறீங்க. நீங்கள் நேம் எது வேணுமா கொடுத்துக்கலாம். இதில் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ABன்னு இருக்குது, நீங்கள் PQன்னு கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இல்லை RSன்னு கொடுத்துருக்கலாம். ஓகே, அப்போ Pலேருந்து Fஐ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த PFக்கு பர்பண்டிகுலர் தட் இஸ் 90 டிகிரியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைனை வரைஞ்சி அந்த லைனுக்கு பேர் FQ. ஓகேங்களா? அந்த லைனுக்கு பேர் FQ. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைரக்ட்ரிக்ஸில் கொண்டு மீட் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் அந்த லைனை நான் உங்களுக்கு ஸ்கெட்சில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆரஞ்சு கலர் ஸ்கெட்சில் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிராப்டரை யூஸ் பண்ணி முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த PFஐ ஜாயின் பண்ணுறோம். தென் இந்த PFக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனதர் லைன் FQவை வரைகிறோம். ரைட்டுங்களா? ஓகே, இந்த PFக்கும் FQக்கும் இன்பிட்வீன் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும்? 90 டிகிரி. அப்போ இந்த லைனுக்கு எது PFக்கு பர்பண்டிகுலராக இந்த லைன் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைனை வரைஞ்சி தட் இஸ் எது FQ, இந்த லைனை வரைஞ்சது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைரக்ட்ரிக்ஸில்
ஏபி டைரக்ட்ரிக்ஸில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோன்னா மீட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு க்யூன்னு ஒரு நேம் கொடுக்குறோம். ஓகே, இப்போ அடுத்ததாக இந்த க்யூவையும் இந்த பியையும் டிராப்டரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா, ஓகே, இந்த பிக்யூ அப்படிங்கிறது தான் என்ன சார் அப்படின்னோன்னா டேஞ்சண்ட். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பிக்யூ, ஓகே, எங்கே இருக்குது? பி இங்கே இருக்குது, க்யூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த பிக்யூவை ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னோன்னா அதுதான் நம்மளுக்கு வேண்டிய டேஞ்சண்ட். எது? இந்த QPRPQ. இந்த லைனை வரைகிறப்ப இந்த கர்வை வந்து டச் பண்ணிட்டு தான் போகணுமே ஒழிய கட் பண்ணிவிட்டு போகக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த PQ அப்படிங்கிறது தான் என்ன சார் அப்படின்னோன்னா டேஞ்சண்ட். தென் இப்போ இந்த PQக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை பிஆரை வரைஞ்சோன்னா அதுதான் நார்மல். நார்மல் அப்படிங்கிறது டேஞ்சண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். டேஞ்சண்ட் அப்படிங்கிற லைன் வந்து அந்த கர்வை டச் பண்ணிக்கிட்டு போகணும், வெட்டிட்டு போகக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த PQ டேஞ்சண்ட் PQவுக்கு பர்பண்டிகுலர் மீன்ஸ் தட் இஸ் 90 டிகிரி. ஓகே, ஒரு லைனை பி வழியில் வரைஞ்சோம் அப்படின்னோன்னா அதுதான் என்ன சார் அப்படின்னோன்னா இந்த டேஞ்சண்ட்டுக்கான நார்மல். அப்போ இந்த நார்மலுக்கு நேம் கொடுக்குறோம் ஆர். அப்போ இந்த பிஆர் அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா நார்மல். இப்போ எப்படி ஒரு எலிப்ஸில் டேஞ்சண்ட் நார்மல் வரைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் செய்கிறப்ப டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல விதமாக புரியும். டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் பென்சில் யூஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா தேவையான எலிப்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? டார்க்காக இருக்குது. அப்புறம் டேஞ்சண்ட், நார்மல், ஓகே, தென் அப்புறம் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், டைமென்ஷன்ஸ், இது தான் உங்களுக்கு வந்து டார்க்காக இருக்கணும். அப்போ ஒரு டிராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுறப்ப 2H பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள். லைட்டாக மைல்டாக வரைங்க. அப்போ தான் இன்கேஸ் ஏதாவது எரேஸ் பண்ணுறப்ப வசதியாக இருக்கும். சரியான பென்சில் யூஸிங்கிறது ஒரு டிராயிங்கினுடைய அப்பியரன்ஸை, நீட்னஸை இம்ப்ரூவ் பண்ணும். எல்லாம் வரைஞ்சி முடித்தாச்சு. ஃபைனல் ஷேப் கிடச்சதுக்கப்புறம் ஹெச்பி பென்சில் ஆர் எய்தர் மைக்ரோடி பென்சிலை வச்சு தேவையானதை டார்க் பண்ணுங்கள். ஓகே, இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எலிப்ஸ் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நான் சொன்னாப்புல யூடியூப்பில் என்னோடய சேனலில், ஓகே, ப்ளேலிஸ்ட்டில் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் லெக்சர் 12 பாருங்கள். எப்படி நார்மல் அண்ட் டேஞ்சண்ட் வரைகிறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் இதை நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு லெக்சரில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.